வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். நம்மளுடைய நிறைய நண்பர்கள் விரும்பி கேட்ட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலாம். இது ரைஸ்க்கு, சப்பாத்தி, ரோட்டி, பூரி, புலாவ் இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸ்க்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். இன்ஃபேக்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் போய் சாப்பிட்ற, ஹோட்டல்ஸில் சாப்பிட்ற எல்லாருமே இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். இது ஈஸியாக எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். 2-3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு அடிகனமான கடாயோ பேனோ வச்சுக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாமே போட்டு கொஞ்சம் பொரியட்டும். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ, நான் இன்றைக்கி ஒரு 300 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன், 2 குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த கிரேவிக்காக நான் இந்த அளவுகள் போடுறேன். இப்போ இது கொஞ்சம் நல்ல அப்படியே லைட்டாக படப்படன்னு பொரிஞ்சு வரும் இல்லையா, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் சும்மா ரஃபாக அப்படி பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் அளவு வதங்கினா போதும். ஸோ வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கண்ணாடி பதம் வதங்கினதுக்கப்புறமா 3 நல்ல பழமான தக்காளி. நாட்டு தக்காளி எடுக்காதீங்க, அது புளிப்பு சுவை வந்துடும். அதனால் நம்ம பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம்ல, பெரிய தக்காளி, அதுவும் எடுத்துக்கோங்க. இதை கூடவே ஒரு 5-6 முழு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். உங்கள் வீட்டு சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லாரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கியிருக்கோம். அது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா ஒரு 5-6 பல் பூண்டும் 2-3 துண்டு இஞ்சியும் சேர்த்து கூட நீங்கள் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய செந்தூர் மசாலா சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது ஃபஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து கொஞ்சம் நல்லா இது ஒரு கிரேவி பதத்துக்கு வதக்கி விடணும். நம்மளுடைய செந்தூர் மசாலா சேர்க்கும் போது நீங்கள் செய்கிற எந்த டிஷ்ஷஸாக இருந்தாலும் நல்ல மணமும் சுவையும் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் செய்கிற நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்கும். சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அதுதான் நம்ம செந்தூர் மசாலாவோட சீக்ரெட்டே. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல ஆஃபர் காம்போஸ் போட்டிருக்கோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு தொக்கு பதம் வதங்கியாச்சு. எல்லாம் இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நல்லா ஆறிடட்டும். கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா இந்த பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி பேசிக்காக இந்த பேஸ்ட் இதே மாதிரி செஞ்சு இதில் நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி கூட செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி வேணும்னா சேர்த்து நீங்கள் ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம 10 நிமிஷத்தில் மற்றது எல்லாமே ரெடி பண்ணிடலாம். பன்னீர் நான் ஒரு 300 கிராம்ஸ் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை குடமிளகா கட் பண்ணியிருக்கேன். ஒரு சிகப்பு குடமிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி இதழாக அப்படி க்யூப்ஸாக பிரித்து வச்சுக்கோங்க. ஸோ இதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம அடுத்தது சீக்கிரமாக இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அதே பேனில் மசாலா அரைச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி ஆத்தென்டிக்காக அதில் கீ தான் சேர்ப்பாங்க. சில பேருக்கு கீ பிடிக்காது அப்படிங்கிறவங்க நீங்கள் ஆயிலே சேர்த்துக்கலாம். ஸோ முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பன்னீரை மட்டும் ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் வறுத்துறாதீங்க, அது ஹார்டாகிடும், இல்லை ரப்பரியாகிடும். லைட்டாக அப்படி டாஸ் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு கோல்டன் கலர் மாறும் பாருங்கள், அந்த அளவுக்கு பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதே ஆயில்லையே நம்ம கட் பண்ணி வச்ச குடமிளகாயும் வெங்காயமும் சேர்த்துடலாம். வேறு எதுவும் தாளிப்புக்கெலாம் எதுவுமே போட தேவையில்லை.
ரொம்பவும் இது இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்பவும் வேக விடக்கூடாது. நீங்கள் ஒரு ஹாஃப் பாயில்டாக இருக்கணும். ஸோ வதக்கி விடலாம் கொஞ்சம் நேரம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம். நம்ம ஏற்கனவே அந்த கிரேவி அரைக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்க்கு அளவாக மட்டும் நான் இப்போ உப்பு சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், நம்மளுடைய ஸ்பெஷல் கரம் மசாலா. நம்மளுடைய கரம் மசாலா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய இந்த மாதிரி சப்ஜி டிஷ்ஷஸ்க்கெலாம் அது ஆசம், செம்ம டேஸ்ட் கொடுக்குங்க. அதில் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். மசாலா சேர்க்கும் போது மிதமான தீயில் இருக்கணும். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய செந்தூர் மசாலா ப்ளே ஸ்டோரில் ஆப் அவைலபிள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஆஃபர்ஸ் உங்களுக்கு ஆப்லேயும் கிடைக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்ச கிரேவி இருக்கு இல்லையா, அதை உள்ளே சேர்த்துடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பண்ணி விட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன், நான் நல்லா திக்காக இருந்தது அதனால். இப்போது உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்க இப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட் இதில் இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்கலாம். இந்த சுகர் சேர்க்குறது இதில் ஆப்ஷனல். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். ஏன்னா ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த எந்த ரா ஸ்மெல்லும் இதில் இருக்காது. இப்போ 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை, அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இப்போ உள்ளே போட போகிறேன். ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் கிரேவி இது. எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இது சூப்பரான ஒரு சைட் டிஷ். சப்பாத்தி, பூரி, நான், பரோட்டா, பிரியாணி, வெஜ் பிரியாணி, அப்புறம் புலாவ் வெரைட்டிஸ், இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாங்க. தோசைக்கு வச்சு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். 2 நிமிஷம் கொதி விட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிடலாம். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படியே மேலே போட்டிங்கன்னா அந்த பக்கா ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு கிடச்சிரும். அவ்வளோதாங்க, சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோட மறுபடியும் பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.